ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிக்சட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. அதுக்கப்புறமா கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சுன்னா நமக்கு இந்த ரைஸ் நமக்கு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வீக்கெண்டு ஸ்பெஷல் மாதிரியும் நமக்கு பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். வெங்காயம், பீன்ஸு, கேப்சிகம், கேரட்டு, க்ரீன் பீஸு, தக்காளி, வெங்காயம். காரத்துக்கு நான் 2 மிளகாய் தான் வச்சுருக்கேன். 4 மிளகாய் வேணும்னா உங்களுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் 5 பல் பூண்டு. அந்த பூண்டையும் மிளகாயும் மாத்திரம் நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுப்போம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். அது நல்லா வெடிச்சப்புறமா 1 பை 1 எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் அதை போட்டுட்டு 2 நிமிஷம் அதை நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி போடும். தக்காளி போட்டுட்டு 1 பை 1 எல்லாம் க்ரீன் பீஸு, கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் அதில் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம், மஞ்சப்பொடியும் போட்டுருவோம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாயும் அந்த கார்லிக்கும் அதையும் இதில் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு அது நல்லா காய்கறியில் அதெல்லாம் மிக்சிங் ஆகட்டும். கொஞ்சம் அது பச்சை ஸ்மெல் அதை போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அவளுக்கு நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அவவா எப்படி நம்ம இந்த ரைஸ்க்கு நம்ம எப்படி நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸு 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 2 கப்பு தண்ணி வச்சுட்டு தண்ணியை நம்ம விட்டுட்டு அதை குக்கரை நம்ம மூடி வெயிட்டும் போட்டுட்டு நான் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 3 விசில் வந்தால் போதும். வந்தாச்சுன்னா நமக்கு இந்த ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது ஸ்பைசி கார்லிக் ரைஸ்ன்னு நம்ம மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் எப்படி வேணாலும் நமக்கு சொல்லலாம். கடைசியில் நம்ம கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வெஜிடபிள்ஸ் மாத்திரம் எப்போவுமே கட் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ரைஸும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம பெரியவாலேருந்து சின்னவாலேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கான கிரேவி மாதிரி வேணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதுவே நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஆனியன் சாலடோ இல்லைன்னா குக்கும்பர் சாலடோ வச்சுக்கலாம். நான் ஆனியன் டொமேட்டோ போட்டு ஒரு சாலடு பண்ணேன். குக்கும்பரை கட் பண்ணி வச்சேன். அப்பளமும் தொட்டாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தயாராகிடும். தேங்க்யூ. இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.